இங்கே பாருங்களேங்க, நான் பைபிள் படிச்சுட்டு இருந்தேனா, அப்போது எனக்கு ஒரு வசனம் வந்ததுங்க. அதில் ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வழியாக நடந்து போய்க்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரு பிறவி குருடன் ஒருத்தர் இருக்காரு. "தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்" அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ அவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, "நீ சத்தம் போடாத" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அவர் சத்தமாக கூப்பிட்டாரு. உடனே ஏசப்பா கிட்ட வந்து, "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்குறாரு. "என் கண்ணை திறந்து வைக்கணும்னு" சொல்கிறாருங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, "சரி" அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு கண்ணை திறந்து விடுறாரு. "இப்போ நீ எதை காண்கிறாய்?" அப்படின்னு கேட்குறாரு. "மனிதர்களை மரங்கள் போல் காண்கிறேன்" அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஒரு டவுட் வந்ததுங்க. மனிதர்களை எப்படி மரங்கள் போல் காண்பார்? அவர் பெரிய குருடனாச்சே, எதுக்காக இருக்கும் இந்த வசனம் அப்படின்னு தோணுச்சுங்க. அப்போ உடனே நான் யோசிச்சு பார்த்தேங்க, நம்ம வசதியாக இருக்கும்போது எல்லோரும் வருவாங்க, கஷ்டப்படும்போது நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க, மறுபடியும் வசதியாக இருக்கும்போது திரும்பி வருவாங்க. அப்படிதாங்க ஒரு நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததா, என் ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு 1 கிலோ அரிசி கேட்டேன். அதுவும் ரேஷன் அரிசி தான். அந்த நாய்க்கும் பூனைக்கும் போடலாம், நம்மனாலும் பட்னியாக இருந்துருவோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னு போய் கேட்டேங்க. அது உடனே, "ஐயய்யோ! இப்போ தான் எடுத்து வெளியில் கொடுத்தேங்க ஹிந்திக்காரங்களுக்கு நேத்து. நீ முதலே கேட்டிருக்க கூடாதா? சரி நான் அடுத்த மாதம் வாங்கி தரேன்னுச்சு." நான் உடனே வெளியில் வரேன். "வெள்ளிக்கிழமை லைட் போடாமல் என்னடி பண்ணுற?" அப்படின்னு அவங்க பொண்ணு சொன்னுச்சு. அப்போ தாங்க எனக்கு தோணுச்சு, "ஓ! இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுதான் இது தரமாட்டேன்தோலுக்கு. அட கடவுளே! நான் என்ன பண்ணுவேன் இன்னைக்கு?" அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே வந்தேங்க. வரும்போது மளிகை கடை, தெரிஞ்ச கடை தான். ஆனால் நான் கடன் வாங்கி பழக்கம் இல்லையா? அவங்கக்கிட்ட போய் கேட்டேன். "அண்ணா 1/2 கிலோ அரிசி எவ்வளவு?" அப்படின்னு கேட்டேனா, அதுக்கு அவங்க சொன்னாங்க, "ஏன் ஆமா உடம்பு சரியில்லன்னு சொன்னாங்களே என்னாச்சுன்னு?" கேட்டாங்கங்க. "பரவாயில்லண்ணா நல்லாயிடுச்சு" அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, "வேறு என்ன வேணும்னாங்க?" சரி தயிர் பாக்கெட் 1 கொடுங்க, 1/2 கிலோ அரிசி கொடுங்கன்னேன். அவங்க உடனே சொல்லிட்டு கடகடன்னு கொஞ்சம் பொருள், அரிசி மூட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வண்டியில் ஏற்றுனாங்க. ஐயோ! இந்த ஆள் என்ன செய்ய போகிறாரோ? அவர் எப்பவும் சுடு சுடுன்னு இருப்பார். இந்த ஆள் என்ன சொல்ல போகிறாரோ? காசு இல்லையே அப்படின்னு யோசிச்சிருந்தேன். "கடையை பார்த்துக்கோங்க, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு வந்தாருங்க. வந்தோன்னே, "உங்கள் வீட்டில் போய் மளிகை சாமான்லாம் இறக்கிட்டேன். வீட்டுக்கு போங்க. ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்க. ஏன் கஷ்டப்பட்டுட்டு கேட்க மாட்டேன்றீங்க? அப்புறமா பணம் வந்தோடனே குடுத்துருங்க. இதில என்னங்க இருக்கு? ஒருத்தருக்கு ஒரு உதவி தான்" அப்படின்னு சொன்னாரா, எனக்கு எப்படி இவர் மட்டும், "அப்பா கடவுள் இருக்காங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருந்தது. அதுதான் சொல்லியிருப்பாங்க போலுக்குங்க அந்த வசனத்தில. "அதன் அதன் மரத்தின் உள்ள கனி அதன் அதன் அறியும்ன்னு" சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நல்ல மரமும் இருக்கும், கெட்ட மரமும் இருக்கும் இல்லையா? அததான் சொல்லியிருக்காங்க, "மனிதர்களை மரங்களைப் போல் காண்கிறேன்னு." அந்த வசனம் அதுக்கு தாங்க. அப்போ பாருங்களேன், எவ்வளோ அழகா போட்டிருக்காங்கன்ட்டு. அரளி மரம் இருக்கும், மாமரம் இருக்கும், தேங்காய் மரம் இருக்கும். அந்த மாரி தாங்க நம்ம யார நல்லவங்கன்னு நெனைக்கிறோமோ, அவங்க வந்து நமக்கு உதவ மாட்டாங்க. என்னடா இவங்கலாம் நமக்கு உதவுவாங்களான்னு நினைப்பான் பாருங்க, அவங்க தாங்க நமக்கு உதவுவாங்க. அதுதான் அந்த வசனத்தில போட்டிருக்கும் உங்களுக்கு. அது எனக்கு இப்ப தோணுச்சு. உங்களுக்கு எப்படி